பொறியியல் கல்லூரி மாணவி சோனாலி கட்டையால் தாக்கப்பட்டது முதல் உயிர் பிரிந்தது வரையிலான சம்பவங்களை தற்போது பார்க்கலாம். கரூர் பொறியியல் கல்லூரிக்குள் வந்த உதயகுமார் என்ற முன்னாள் மாணவர் வகுப்பறைக்குள் புகுந்து மாணவி சோனாலியை சரமாரியாக தாக்கினார். இந்த சம்பவம் காலை 10:30 மணி முதல் 11 மணிக்குள் நடந்துள்ளது. உடனடியாக 11:15 மணி அளவில் கரூரில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவியை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை கொண்டு செல்லும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். இதையடுத்து 11:30 மணியளவில் கரூரிலிருந்து மாணவி சோனாலி கொண்டு செல்லப்பட்டு 1:30 மணியளவில் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். 1.5 மணி நேர சிகிச்சைக்கு பின்னர் 3:02 மணியளவில் மாணவி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர்.